வணக்கம். நான் ஸ்ரீரங்கம் ரவி உங்களோட பேசிகிட்ருக்கேன். இது வார பலனுக்கான நிகழ்ச்சி. 24ஆம் தேதி தொடங்கி 30ஆம் தேதி ஆகஸ்ட் வரை உள்ள வாரத்திற்கான பலன்கள். விருச்சிகராசி. விருச்சிகராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிநாதனான செவ்வாய் 11ஆம் வீட்டில் இருக்கிறார். அப்போ அந்த 11ஆம் வீட்டில் செவ்வாய் சனி பார்வை இருந்தாலும் அவ்வளோ பிரச்சனை இல்லை. ஏன்னா 11ஆம் வீடுங்கிறது ரூல் அது ஒரு எக்ஸம்ஷன். பெரிய பாதிப்பை விட சாதனையாக அது மாறிவிடும். ஒரு ப்ராவர்ப் சொல்லுவாங்க, பிளெஸிங் இன் டிஸ்கைஸ் அப்படின்னு. நமக்கு எது பிரச்சனைன்னு நினைக்கிறோமோ அது நமக்கு தடைக்கற்கள் வெற்றி படிக்கற்களாக மாறும் அப்படின்லாம் சொல்கிறோம் இல்லையா, அது மாதிரி அது உங்களுக்கு நன்மைகளாக முடியும். அதான் அதில் இருக்கிற வேடிக்கை. 9ஆம் இடத்தில் புதனும் சுக்கிரனும் இணைப்பு. திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தைகள்லாம் வெற்றிகரமாக இருக்கும். திருமணத்தை எதிர்நோக்கி இருப்பவர்களுக்கு நடக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்பார்ப்பவங்களுக்கு நடக்கும். தந்தையாருடைய தந்தை தாய் 2 பேரோட உடல் ஆரோக்கியத்திலேயும் சிறப்புகளும் மேம்பாடுகளும் ஏற்படும். செய்கிற தொழிலில் ஒரு பர்ஃபெக்ஷன். மற்றவங்க உங்களுடைய அந்த ஒரு சீரிய ஒரு தன்மையை பார்த்து அதான் சொல்லுவாங்க, இட் டிமாண்ட்ஸ் ரெஸ்பெக்டுமோ. சில பேர் வரும்போது நம்மளே மரியாதையை எழுந்து நிற்போம். ஏன்னா அது அவங்களுடைய அவுட்புட் அது மாதிரி இருக்குது. அப்படிப்பட்ட ஒரு அவுட்புட்டை தரக்கூடிய ஒரு காலம். பேச்சினால் மிகப்பெரிய வெற்றிகள் ஏற்படும். தெய்வ கடாட்சம் நிரம்பிய ஒரு வாரம். ஏன்னா 9ஆம் இடம் என்பது தெய்வத்திற்கு உடையது. அதோடு மட்டும் இல்லாமல் வெளிநாட்டிலிருந்து நல்ல செய்திகள், சில பேருக்கு வெளிநாடு பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள், இதுவும் ஏற்படக்கூடிய ஒரு காலம். இதுக்கெல்லாம் விட ரொம்ப சிறந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், நமக்கு எதெல்லாம் தடைகளாக இருக்கோ, ஸ்டம்பிளிங் பிளாக் அப்படின்லாம், அந்த ஸ்டம்பிளிங் பிளாக் எல்லாம் போயிடும். தனவரவு என்பது சீராக இருக்கும். பேசக்கூடிய பேச்சுக்களில் ஒரு கண்ணியம் இருக்கும். இதெல்லாம் உங்களோட இமேஜை உயர்த்தக்கூடிய அளவில் அமையும். அதனால் பார்த்திங்கன்னா மன நிறைவு ஏற்படும். நம்மை பற்றிய ஒரு மதிப்பீடு உயர்கிறது. அப்போ எல்லா விதத்துலையும் பார்த்திங்கன்னா செல்ஃப் கான்ஃபிடென்ஸை பூஸ்ட் பண்ணுறது, தொடர்ந்து நன்மைகளையும் தருகிறது. அப்படிப்பட்ட ஒரு காலகட்டமாக இது அமையும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் எதாவது ட்ராவல்ஸ் ஏதாவது மேற்கொண்டேன்னா கூட அது இனிமையான ஒரு ட்ராவலாக நல்லபடியாக அமையும். என்னை காண்டாக்ட் பண்ணணும்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. தயவு செஞ்சு என்னை காண்டாக்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெயில் அனுப்புங்க. srirangamravi1@gmail.com. இது ஸ்க்ரீனில் பார்க்கலாம், இது அப்பியர் ஆகும். இந்த மெயிலுக்கு எனக்கு அனுப்புங்க. எனக்கு நிறைய பேர் அனுப்புகிறீங்க. நான் ஒருத்தன் தான் அதை பார்க்குறேன், செய்கிறேன். ஏன்னா இது வேகமாக செய்யலாம் முடியாது. ஒரு நாளைக்கு ஒரு 3 பேர் பார்ப்போம், 4 பேர் பார்க்குறோம். அதனால் கொஞ்சம் டிலே ஆகுது. கட்டண சேவை தான். இந்த கட்டணத்தை செலுத்திய பின்பும் கிட்டத்தட்ட ஒரு 5-6 நாள் ஆகும். சில பேர் நினைக்கலாம் கட்டணத்தை செலுத்தின உடனே அடுத்த நாளே பார்க்கணுன்ட்டு. அப்படி என்னால் முடியல. கொஞ்சம் பொறுமையும் நிதானமும் தேவையும் இருப்பவர்கள் நிச்சயமாக காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னுடைய பெஸ்ட்டு சர்வீஸு உங்களுக்கு கண்டிப்பாக உண்டு. வணக்கம்.